2026 வரவு செலவு திட்டத்துடன் இணைந்ததாக அரசாங்கத்தின் அபிவிருத்தி இலக்காகவும் துரிதமாகவும் செயற்திறனாகவும் முன்னெடுப்பதற்கு அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி 3 அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் 10 பிரதி அமைச்சர்களும் இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். புதிய அமைச்சரவை மாற்றத்தின்படி 2 அமைச்சர்கள் மற்றும் ஒரு பிரதி அமைச்சரின் விடயதானங்கள் அதற்கேற்ப மாற்றப்பட்டுள்ளன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றிய பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து சிவில் விமான போக்குவரத்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நகர அபிவிருத்தி அமைச்சு இணைக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிமல் ரத்நாயக்க இன்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றார். பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து நீக்கப்பட்ட சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அனுர கருணாதிலக்கவிடம் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் நகர அபிவிருத்தி, நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பணியாற்றிய அவர் இன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பதவியேற்றுள்ளார். அத்துடன் அனுர கருணாதிலக்கவிடமிருந்து நீக்கப்பட்ட நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சின் பொறுப்பு பிரதி அமைச்சராக கடமையாற்றிய வைத்தியர் MM சுசில் ரணசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை பிரதி அமைச்சராக இருந்த சுசில் ரணசிங்க வீடமைப்பு, நிர்மாண மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றார். அதன்படி இன்று பதவியேற்ற பிரதி அமைச்சர்கள் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர், DD சரத் வீட்டு வசதி, கட்டுமான மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர், MM முகமது முனீர் சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர், இரங்க குணசேகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர், வைத்தியர் முதிக ஹம்சக விஜயமுனி சுகாதார பிரதி அமைச்சர், அரவிந்த செனராத் வித்தாரண காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர், MHM துனிந்து சமன்குமார இளைஞர் விவகார பிரதி அமைச்சர், UD நிசாந்த ஜெயவீர பொருளாதார பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன வெகுஜன ஊடக பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். MMI அர்க்கம் வலுசக்தி பிரதி அமைச்சராக இன்றைய தினம் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.